கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அதில் 7வது வசனத்தினுடைய முன்பகுதி சொல்லுகிறது, மேலும் நீங்கள் யாதொரு பொல்லாப்பும் செய்யாதிருக்கும்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டண சபையில் உள்ள ஜனங்களுக்காக அவன் வேறெடுக்கிறதான ஒரு விண்ணப்பத்தை குறித்து அந்த பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாளில் செய்தியுடைய தலைப்பு நலமானவற்றை செய்ய விண்ணப்பம் என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வசனத்தை பேச ஆண்டவர் கிருபை தருவாராக. அந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபையில் உள்ள ஜனங்கள் பொல்லாப்பு செய்கிறவர்களாய் காணப்பட்டபடியினால் அந்த பொல்லாப்பு அந்த ஜனங்கள் செய்யாதிருக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. அதே போல் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நாம் தேவ சமூகத்தில் அநேக காரியங்களுக்காக நாம் நன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வதற்காக நாம் ஜெபம் பண்ணுவது உண்டு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நான் யாருக்கு ஒரு பொல்லாப்பு செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஜெபிக்கிறவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறார்கள். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்ம விடுதலைக்காக, நன்மைக்காக மாத்திரம் அல்ல. ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் செய்கிறவளாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் பொல்லாப்பு செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். மற்றவர்களுக்கு வருகிறதான நன்மைகளையும் மற்றவர்களுக்கு வருகிற விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் இன்றைக்கு கெடுக்கிறவர்களாக, தடை பண்ணுகிறவர்களாக இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அநேகருடைய பொல்லாப்பான ஒரு விண்ணப்பம் என்னவென்றால், அவளுக்கு அந்த நன்மை கிடைக்கக்கூடாது, அந்த விடுதலை கிடைக்கக்கூடாது, அந்த ஆசீர்வாதம் அவள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் ரகசியமாய் ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பது இல்லை, ஏற்றுக்கொள்வது இல்லை. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே வசனத்துடைய பின்பகுதி சொல்லுகிறது, நீங்கள் நலமானவற்றை செய்யும்படியாக உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்பொழுதும் யாருக்கும் நன்மை செய்கிறவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் யாருக்கும் ஒரு பொல்லாப்பு செய்கிறவளாய் இராதபடிக்கு ஆண்டவரே, நான் நன்மை செய்கிறவளாய் மாறணும். என் நிமித்தம் மற்றவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளணும். என் நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். என் நிமித்தம் மற்றவர்கள் உயர்த்தப்படணும். என் நிமித்தம் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். என் நிமித்தம் என் திருச்சபை, என் நிமித்தம் என் கிராமம், என் நிமித்தம் என் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பான தேவச்சனமே, யோசேப்பு என்கிறதான ஒரு தேவ மனிதனை குறித்து வேதத்தில் நன்றாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தவானை குறித்து நமக்கு நன்றாகவே தெரியும். அவன் சிறு பருவத்தில் இருந்தே அவன் ஸ்தோத்திரம் யாருக்கு எந்த ஒரு தீங்கு பொல்லாப்பு செய்யாத நல்ல ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டான். ஆனால் அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் அவனுக்கு தீமையும் பொல்லாப்பு செய்கிறவளாய் காணப்பட்டான். ஆனால் யோசேப்பு அவன் தேசத்துக்கு நன்மை செய்கிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். அதே போல் யோசேப்பை போல, ஆண்டவரே, நான் தேசத்துக்கு நன்மை செய்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் வருங்காலத்தில் நான் மாற வேண்டும் என்று சொல்லி அதற்காக நீங்கள் அதிகமாக விண்ணப்பம் பண்ணுவீர்களேயானால் நிச்சயமாய் தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் பொல்லாப்பு மற்றவர்கள் செய்கிறது தனக்கே தெரியாமல் காணப்படுகிறார். நான் என் சகோதரருக்கு, என் சகோதரிக்கு, என் குடும்பத்தில், என் உறவினர்களுக்கு பொல்லாப்பு நான் செய்கிறேன், ஆனால் அது பொல்லாப்பு என்று தெரியாதபடிக்கே இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள். அப்போ பொல்லாப்பு எது, நன்மை எது என்பதை
வேறு பிரித்து கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டு ஆண்டவரே என்னை நன்மை செய்கிறவளாய் என் தேசத்துக்கு மாற்றுங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் நான் இப்பொழுது ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டோடைய சமூகத்தில் தகப்பனே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, யாதொரு பொல்லாப்பு செய்யாதபடிக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே மாற வேண்டும் என்று விரும்புகிற இந்த சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக, இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, யோசேப்பு ஆண்டவரே பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தேசத்துக்கே நலமானவற்றை செய்கிறவனாய் காணப்பட்டது போல அப்படிப்பட்டதான ஒரு கிருபைகளை இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு கொடுங்கப்பா. நன்மை செய்வதற்காகவே அதற்காக அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே ஜெபித்து பொல்லாப்பை தன்னை விட்டு அகற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை கொடுங்க. கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். உன் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.